ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நான் மீஷோவில் வந்து வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருள் வாங்கியிருந்தேன். அது எவ்வளோ குவாலிட்டி, எவ்வளோ பொருள் வந்து ரொம்ப தரமாக இருக்கா, இல்லை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து மீஷோவில் வாங்கினாங்க. இது வந்து சாக்ஸு, பெல்ட்டு, ஐடி கார்டு, கர்ச்சி எல்லாமே வைக்கிறதுக்காண்டி இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தேன். என் பாப்பா வந்து 4th படிக்கிறான், என் பையன் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 2 பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கர்ச்சீப் எங்கே, அம்மா கர்ச்சீப் எங்கே, சாக்ஸ் எங்கேன்னு தேடுவாங்க. நம்ம என்ன தான் அலசி நீட்டாக மடித்து வச்சாலும் குழந்தைகள் வந்து தேடதான் செய்வாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா எனக்கு வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து மெயினாக வந்து எல்லார் வீட்லேயும் இந்த சாவி தேடுறதே பிரச்சனையாக இருக்கும். அதே போல் எங்கள் வீட்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ தான் ரீசெண்டாக நான் வாங்கினேன். எங்கள் வீட்டில் அடிக்க ஒரு தடவை எங்கேயும் கிளம்பும்போது தான், அவசரத்துக்கு கிளம்பும்போது தான் பைக் சாவியை தேடுறது பழக்கமாக வச்சுக்குவாங்க. இந்த இது வந்து இன்னும் மாட்டலை, இப்போ தான் ரீசெண்டாக வாங்கியிருந்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரூ டைவர் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் பாப்பாவை டைட் கொடுத்துக்கிறணும். இது வந்து செவத்தோடு மாட்டுறதாங்க, செவத்தோடு மாட்டுறது தான் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இந்த உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த இது வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் கொடுக்குறேன். ஓகே தான். இதை வந்து நான் அப்பப்போ வந்து டைப் வைக்கணும். ஆனால் ரேட்டு வந்து நீங்கள் சொல்லுங்கள், மீஷோவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது. அடுத்து வந்து இந்த டப்பா, பலசரக்கு போட்டுக்கிறதுக்கு இந்த டப்பா வாங்கியிருந்தேன். இது வந்து நான் ரொம்ப குவாலிட்டின்லாம் சொல்ல மாட்டேன். டப்பாவை பாருங்கள், நெளியதே செய்து 12 பொருள் இருந்துச்சு. இது 4 டப்பா, இது 4 டப்பா, இது 4 டப்பா. ஆனால் நெளியதே செய்து, நான் குவாலிட்டின்னு சொல்ல மாட்டேன். ஏதோ எங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு வந்து ஓகே, நாங்கள் ரேட்டை பார்த்து போடுறதுனால ரேட்டுக்கு தக்கனா இருக்குது. ஓகே. அடுத்து வந்து இது பத்தி ஸ்டாண்டு. இது ஓகே, கிண்ணம்லாம் ஓகே, கனமாக இருக்குது, கெட்டியாக இருக்குது. அதாவது பத்தி வந்து அதிகமாக எத்தனை இருக்குது, 7 இருக்குது. நம்ம 7 ஸ்டாண்ட்லேயே வச்சோம்னா கொஞ்சம் வந்து சாம்பல், அதோட சாம்பல் வந்து லேசாக விழுகுது. ஆனால் ஓகே தான், ப்ராடக்ட் ஓகே தான், எனக்கு நல்லா தான் இருக்குது இந்த ப்ராடக்ட் வந்து. அடுத்து வந்து இது வந்து பூச்செடி, பிளாஸ்டிக் தான். இது வந்து நான் 12 செடி இருக்குது, ஷோகேஸ் அளவுக்காண்டி வாங்கியிருந்தேன். நல்லா தான் இருக்குது, இது நல்லா தான் இருக்குது. 12க்கு ஓகேப்பா, ரேட்டுக்கு தக்கனா எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது. 12 ப்ராடக்ட்டு ஷோகேஸ் அழகாக இருக்கும். நான் ஷோகேஸில் வச்சுருக்கேன், அது எவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு நம்ம வீடியோக்கு லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே. அடுத்து வந்து இந்த வாட்டர் கேன், இது வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன். இன்னொரு வாட்டர் கேன் வந்து அங்கே இருக்குது, அதை எடுத்துகிட்டு வரல. இது காம்போ ஆஃபர்னால் நம்ம எண்ணெய் கலவுறது, அடுத்து இந்த ஆயில் கேன் உள்ளே வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் இருக்குது, நிறையாது இருக்குது. ஆனால் வந்து வாட்டர் பாட்டில் வந்து ஓகே தான், கல் போல தான் இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி ஆயில் ஊற்றும் போது லேசாக அங்கே லீக்காக தான் செய்யுது. நான் வாங்கி 5 மாதம் ஆச்சு. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணலை, கழுவி வச்சுருக்கேன். ஆனால் நான் யூஸ் பண்ணலை. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த எண்ணெய் வடிகிறது வந்து பிடிக்கலை, அதனால் நான் இப்போ வந்து யூஸ் பண்ணலை. பாப்பா ஆனால் யூஸ் பண்ணுவேன், வேஸ்ட் அதே ஆக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். ஆனால் ப்ராடக்ட் வந்து ஒருத்து தான், குவாலிட்டியாக தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி லீக் ஆகவும் எனக்கு பிடிக்கல, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து உப்பு ஜாடி வந்து ஓகே, ரேட்டுக்கு தக்கன ஓகே. இதே நீங்கள் கடையில் போய் உங்கள் ஊர் ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினீங்கன்னா இதோட ரேட்டு வந்து எப்படி 350க்கு மேலே சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஓகே. மீஷோவில் வந்து காம்போ ஆஃபரில் 2 வந்து குவாலிட்டியாக நல்லா இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் நான் ஓகேன்னு சொல்லுவேன். ஒன்றில் வந்து புளி வச்சுருக்கேன், ஒன்றில் வந்து உப்பு வச்சுருக்கேன். ஓகே தான் அந்த ப்ராடக்ட் வந்து. ஆனால் உங்கள் ஊர் ஃபர்னிச்சர் கடையில் வாங்கினீங்கன்னா உண்மையிலே ரேட் வந்து அதிகமாக சொல்லுவாங்க. ஆனால் மீஷோவில் வந்து ரொம்ப காம்போ ஆஃபர்லலாம் நிறையா இருக்குது, நல்லா இருக்குது. உப்பு ஜாடி வந்து நல்லா இருக்குது. அடுத்து வந்து இது வந்து நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் வேணுன்னா வீடியோ போய் பாருங்கள். இது வந்து வேஸ்ட்டான சுவிட்ச் போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய் மாட்டணும். எதுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கினேன்னா, எங்கள் ரீசெண்டாக வந்து நாங்கள் வந்து சுவிட்ச் போர்டு எல்லாம் வீட்டில் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நாங்கள் வேலை பார்த்தோம்.
அதில் வந்து ஒரு இது சுவிட்சு போர்டு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடுச்சு. கேட்டால் குழவி வந்து உள்ளே வந்து கூடு கட்டிடுச்சு. அதனால தான் அந்த அண்ணனே சொன்னாங்க, இந்த மாதிரி மீஷோவில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி அதை மாட்டுக்குன்னு சொன்னாங்க. நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ வாங்க நம்ம வீடியோவில் பார்க்கலாம் நான் எப்படி மாட்டிக்கிட்டேன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்கறதுனா முதல் டைம் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பார்த்தீங்களா சுவிட்ச் போர்டு இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. வேஸ்ட்டான சுவிட்ச் போர்டு இருந்தால் இந்த மாதிரி மாட்டிக்கோங்க. அடுத்து வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அடுத்து யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதோட சேர்ந்தது கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டுக்கணும். எடுத்துக்கிட்டால் ஹைட்டை நீங்கள் வந்து தொடக்கூடாது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துடும் நார்மலாக. இந்த ப்ராடக்ட் பொறுத்து தாங்க. ஆனால் அமௌண்ட்டு தக்கன ஓகே, ப்ரைஸ் வந்து ஓகே தான். குவாலிட்டி தான். இதோட பூ வந்து மீஷோலாம் வாங்கியிருந்தேன். ஓகே தான், குவாலிட்டியாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. அடுத்து வந்து இதுவும் மீஷோலாம் வாங்கியிருந்தேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. சொன்னீங்க பார்த்தீங்களா, 12 செடி பூச்செடி வாங்கியிருக்கோம் பார்த்தீங்களா. ஆனால் ப்ராடக்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. ஷோகேஸில் வைக்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லுக்காக இருக்குது. இது வந்து பிரிட்ஜு கவர் தான், மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக தான் இருக்குது. துணியெல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இங்கிட்டு 3 பை அங்கிட்டு 3 பை கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. ஆனால் காம்போ ஆஃபரில் வந்து பிரிட்ஜு கவரு உள்ளே வந்து சீட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பிரிட்ஜோட சீட் அந்த மாதிரி வைக்கிற கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லிங்க் வேணும்னா சொல்லுங்கள், அதையும் நான் மீஷோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.